ரீசெண்டாக நாங்கள் 25,000 பே பண்ணி புர்ஜ் கலிஃபாவோட 148th ஃப்ளோருக்கு போயிருந்தோம். ஸோ அவ்வளோ கொடுத்து போனதுக்கு அது ஒர்த்தா இல்லையான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி அசாரன் சுமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. துபாய் போன குஷியில் 148th ஃப்ளோருக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அது ப்ரீமியம் டிக்கெட்டாக. அண்ட் இதுக்கு மேலேயும் வந்து லக்ஸுரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அது வந்து 150th ஃப்ளோராம். ஸோ ப்ரீமியம்ன்றதால எங்களை தனி ரூமில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அந்த ப்ரீமியம் வைப்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டூர் கைட்லாம் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. போகிற வழியிலையுமே வந்து இந்த பில்டிங் எப்படி பில்ட் பண்ணாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம போகிற லிஃப்ட் தான் வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் லிஃப்டாம். அண்ட் ஆல்சோ 148th ஃப்ளோரை ஜஸ்ட் 70 செகண்ட்ஸில் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் மேலே போனதும் ஹோல் துபாயே தெரிஞ்சுது. ப்ரீமியம்ன்றதால காம்ப்ளிமெண்ட்ரி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சன்செட் டைமில் போனதால ஒரு நல்ல வியூவாகவும் இருந்துச்சு. எனிவேஸ், வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. பட் 25,000க்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு அது வர்த்தா தெரியலை. மேபி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகணுன்னா நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற ஃப்ளோர்ஸே நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா துபாய்னு கமெண்ட் பண்ணுங்கள்.